ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்னங்க இது வாழ்க்கை? எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு. நல்ல வேலை இல்லை, போதிய வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்த கஷ்டமா இருக்கு, ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி, மறுபக்கம் கடன் தொல்லை, எப்படி வாழ்றதுன்னே தெரியல, இப்படி வேதனையோடு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தேடுங்கள், அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு வாழ்வு தரும் அப்பம் அவரே. அவரை தேடினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. சங்கீதம் 37, 25, 26 வசனங்களில் சங்கீதக்காரன் தாவீது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். நாமும் நம்முடைய சந்ததியும் சாப்பாட்டிற்கே வழியில்லை என்று பிச்சை எடுக்கும் நிலைமை ஒரு நாளும் வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கோயிலுக்கு போக வேண்டுமே என்று கடமைக்கு கோயிலுக்கு போகலாம், ஆனால் உண்மையாக கர்த்தரை நாம் தேடுகிறோமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரை கண்டடைவார்கள். அவர்கள் வாழ்வு செழித்திருக்கும், அவர்கள் குறைகள் நிறைவாகும், அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகேயுவை அந்த ஊரே கெட்டவன் என்று சொன்னது. ஆனால் சகேயு அதை குறித்து கவலைப்படவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை தேடினான். அவன் எல்லாரையும் விட குட்டையாக இருந்தாலும் அதை குறைவாக பெரிதாக அவன் நினைக்கவில்லை. அவனுடைய நோக்கம் சரியாக இருந்தது. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அவனுக்கு இருந்த தடைகளை தாண்டி புதியதொரு முயற்சி செய்கிறான். காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். முழு மனதோடு தேடின சகேயுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கவில்லை. மனிதர்கள் அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்தனர், கர்த்தரோ அவன் இருதயத்தை பார்த்தார். அவன் வீட்டிலே தங்கும்படி போனார். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் மறுபடியும் பிறந்து புதிய மனிதனானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகேயுவை சொன்னது போல உங்களை யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் கர்த்தரை தேடுவதை விட்டுவிடாதீர்கள். கர்த்தர் உங்களில் காணப்படும் குறைகளை பார்க்க மாட்டார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்குமாயின் அவர் உங்களுக்கு தரிசனம் தருவார், உங்கள் வீட்டில் தங்குவார். நீங்கள் புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாறுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும், நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து தேடி வந்தும் உடனே அவளுக்கு அற்புதம் நடக்கவில்லை.
அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உறுதியான விசுவாசத்தை கண்டு அவளுடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாள்தோறும் தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். உடனே எதுவும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு வாழ்வளிப்பார். நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் உம்மை முழு உள்ளத்தோடு தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாழ்வளிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சகேயு எந்த மரத்தில் ஏறினான்? ஏ அத்தி மரத்தில், பி காட்டத்தி மரத்தில், சி ஒலிவ மரத்தில், டி கேதுரு மரத்தில். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.